Hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான bridal blouse தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு engagementக்கான blouse தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ touch பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான wonderful-ஆன வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இதான் friends அந்த blouse ரொம்ப கிராண்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுல என்னெல்லாம் வர்க் பண்ணிருக்கோம் அப்படினு பார்த்தலாம். 4 லைன்ஸ்க்கு சரி த்ரெட் போட்டுருக்கேன். அப்ப டெய்லர்ஸ்க்கு ஸ்டிட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 1 லைன் sugar bead. நெக்ஸ்ட் வந்து நான் இதுல என்ன sugar bead யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா Presto. ஓகேவா, இதான் யூஸ் பண்ணியிருக்கேன். Presto தான் இவ்வளோ நாளும் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து Presto யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே ஒரே குவாலிட்டி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு லைனுக்கு 4 நம்பர் பீடு, அதுக்கப்புறமா வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செக் டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள், குட்டி குட்டி செக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இதெல்லாமே ஒர்க் பண்ணேன். நீங்களும் வந்து இது மாதிரி என்ன டிசைன் பண்ணாலும் ட்ரேஸ் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா 2 ஸ்லீவுமே ஒரே அளவில் வரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பிகினராக இருக்கவங்க கன்ஃபார்மாக எல்லா டிசைனுமே ட்ரேஸ் பண்ணுங்கள், அப்போ சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக செக் டிசைனை சுகர் பீட் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஸ்கொயர் ஷேப்பு ஃபிட்டிங் ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு லைனுக்கு சுகர் பீடு, 4 பீடு, அதுக்கப்புறமா வந்து சுகர் பீட் கொடுத்து அது ஒரு பார்ட்டாக வந்து முடிச்சுட்டேன். மேலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடி டிசைன் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளவு எலகெண்ட்டாக இருக்குன்னு. இந்த கொடி டிசைன் ஃபுல்லாமே வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு அதில் லீவ் மாதிரி ரெட் கலர் சாரி ரெட் இல்லை, ஒரு மெஜந்தா பிங்க் மாதிரி இருந்துச்சு. இந்த கலர் ஸ்டோன் தான் கிடச்சிச்சு. ஸோ அந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி அதை சுற்றி வந்து சுகர் பீடு கொடுத்து இந்த ப்ளவுஸை ஸ்லீவை வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் நம்ம நெக் டிசைனும் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப க்யூட்டாக சூப்பராக வந்துச்சு. 4 லைன்ஸுக்கு சரி த்ரெட்டு, ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டோன் செயின் ஒரு லைனுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீடு, அதுக்கப்புறமா வந்து 3 பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். 4 பீடு கொடுத்தப்போ ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் வந்து 3 பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு லைனுக்கு சுகர் பீட் கொடுத்துட்டு 1 இன்ச் எனக்கு லைட் ஞாபகம் இல்லை, அளந்து தான் நான் வந்து 3/4 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்து அதுக்கு மேலே வந்து அரும்பு டிசைன் கொடுத்துருக்கேன். அதே அரும்பு டிசைனை தான் வந்து நான் இந்த ஸ்லீவுக்கு புட்டாஸ் நெக்குக்கு புட்டாஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டோனை ஸ்டிக் பண்ணியிருக்கிறதுக்கு இடையில வந்து ஒரு 5 பீடு கொடுத்து 3 நம்பர் பீடு கொடுத்து அதுக்கப்புறமா வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்து இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்கேன். அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. இந்த நெக் டிசைன் வந்து ரொம்ப ப்ராடாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு இந்த டிசைனே வந்துச்சு. அவங்க ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், இதுதான் ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறம் இதோட ஓவரால் வியூ எவ்வளவு சூப்பராக இருக்குது, எலகெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் அதோட ஸ்லீவு, சூப்பராக வந்துச்சு. கீழே பாருங்கள் ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். இது சாரியோட கலரில் ஹேங்கிங் கொடுத்து 5 சுகர் பீடு, ஒரு கிறிஸ்டல் பீடு, அதுக்கப்புறமா வந்து ஒரு சுகர் பீடு கொடுத்து ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். நெக்கை பாருங்கள் எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு.